இருக்கு. அந்த ஃபேமிலி இன்னும் செட்டில் பண்ண முடியாம தானே கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த அது என்ன ஏஜிஎஸ்ஸா அதுல வந்து இப்போ ஏகே மூர்த்தி அவர் வீட்டுல தானே பொண்ணு எடுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அது ஒரு சம்மந்தி ஆயிட்டாரு ஏகே மூர்த்தி. ஓகேவா? அதெல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சுட்டாரு. ஆனா இந்த பக்கம் அன்புமணிக்கு கரெக்டான ஒரு செட்டில்மெண்ட் இருக்கிற நேரத்துல, அதே நேரத்துல அங்க இன்னொருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் நம்ம பண்ணணுமே. அதுலதான் மாட்டின்னு இருக்கிறாரு அவரு. நான் அத சொல்றேன் அப்புறமா. திருச்சியில. திமுக கதைன்னா டக்குன்னு வாய் தூக்கிட்டு வந்துருவான் ரோல்ஸ் ராய்ஸ். இப்போ வந்து பேச சொல்லுங்களேன். ஓடிட்டனா? வேற ஏதாவது டாபிக் இழுத்து ஓட்டிங்க. ஐயோ என்னையா இது, நானே பேசுனா எப்படி? வேற ஏதாவது இழுத்து ஓட்டுங்க. அவ்வளவுதான், பேசுற வரைக்கும் பேசுங்க. ஆட்டோ வந்தாருன்னா கொஞ்சம் பேசலாம். யார் ஆட்டோவா? இருங்க ஆட்டோவை கூப்பிடும். கூப்பிட்டா வர வேண்டியது தானே ஆட்டோவோட வேலை. டேய் வாடா டேய். பேரு பாரு அமரன் அரக்கா அப்படின்னு விட டேய் உன் பேரை. அவன் அரக்கா அப்படின்னு வச்சுக்க. யார் இவன் சொல்றானா? இவன் சொல்றான் என்னை கொல்லான்னு. அதுதான் காமெடியே. நீங்க இருக்கிற நிலைமையில நீங்க அடுத்தவன பாடி ஷேவிங் பண்றீங்களா? இவனுக்கு பெரிய பிரச்சனை இப்ப ஆட்டோவே ஓட்ட முடியலன்றதான் பிரச்சனை இப்போ அவனுக்கு. ஏன்னா சீட்டை ஹைட்டா வச்சா காலு கீழே எட்ட மாட்டேங்குது பிரேக் எல்லாம். சீட்டை கம்மியா வச்சா வெளியே ஸ்கிரீன்ல தெரியலன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது என்ன விஷயம்னு தெரியல. டேய் எப்படிதான் ஆட்டோ ஓட்டுற நீங்க? கூப்பிட்டா போவியா இல்ல கூட போவியா? கையை காட்டினாலே போயிடுவாங்க. அது ஜெயில உள்ள பழக்கம். யாராவது எந்திரிச்சா இவன் உடனே குனியணும், வேற வழி கிடையாது. ஏஞ்சல் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இவர் போய் ஜெயில முதல் ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆகி இருக்கிறான். கணேசன் அந்த கதையை சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இவர் ஃப்ரெண்ட் யாரு? சிலம்பு கதையை சொல்லுங்க. கஞ்சா சிலம்பு. அதாவது கஞ்சா கேஸ்ல வந்தவனுக்கு இவனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க ஜெயில. அவன் பேரு சிலம்பு. இவரு ராத்திரி ஆச்சுன்னா அவருக்கு தலம்பு. அவன் பேரு சிலம்பு, இவர் ராத்திரி ஆச்சுன்னா அவருக்கு சலம்பு. ஆனா இதுல ஒரு வேலை பண்ண சொன்னாம பாருங்க, நான் இயக்கத்துக்காக போராடி போனேன், அண்ணனுக்காக நான் போராடினேன். பொய் வழக்கு போட்டாங்களா இவன் மேல? பொய் வழக்கு போட்டாங்க. ஆனா பென்ஷன் வாங்கி வாழற கேள்வி கிட்ட போய் சீர்வரிசை வாங்கி வந்துருக்காங்க இவன். அதை நான் பாத்துப்பேன். எவருக்கு போட்டாங்க அதை நான் பாத்துப்பேன். அதை வச்சுன்னு வெளியே நான் நிரபராஜின்னு நிரூபிச்சிருவேன். அது பெரிய விஷயம் இல்ல. ஏன் அந்த ஜட்ஜி கிட்ட போனாங்களா? அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே ரிமாண்டுக்கு பொய் வழக்கு போட்டாங்கன்னு. அது எப்படி சொல்ல முடியும்? இவருதான் சொன்னாரு, இவருதான் ஜட்ஜி கிட்ட சொன்னாரு, நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு வந்தீங்க தெரியுமான்னா, எனக்கு தெரியும், இந்த செக்ஷன்ல என் மேல கேஸ் இருக்கு, நான் இதெல்லாம் பண்ணேன்னு இவரே தானே சொன்னாரு ஜட்ஜி கிட்ட. அந்த அம்மா என்கிட்டே லா பாயிண்ட் பேசியா? நான் ஜட்ஜா கேட்டுதானே அனுப்பிச்சது. டேய் பைத்தியக்கார ராஸ்கல். எடுத்த உடனே நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நான் பாத்துக்கேன்னு சொல்லி உட்கார்றான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனை குனிய விட்டுருப்பாங்க. ஐயோ ஏஞ்சல், நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. இவனுக்கு வக்கீலு தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அது மாதிரி எப்பவுமே அதாவது நீங்க டிராபிக் ஆஃபென்ஸ்ல மாட்டினாலும் என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியுமா? இல்லங்க தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றதுதான் ஒரு இயல்பு. இவர் என்ன பண்ணிருக்காரு, ஜட்ஜியே வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காரு. எப்படி? நான் இந்தந்த விஷயம் பண்ணேன், இந்தந்த போஸ்ட் எல்லாம் போட்டேன், அதனால எனக்கு இந்தந்த செக்ஷன்ல எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். யாரு இவர்? ஜட்ஜிக்கு செக்ஷன் சொல்றாருங்க. என்ன திறமை பாருங்க இவனுக்கு. அப்ப அந்த அம்மா காண்டாவுமா ஆவாதா? ஐயா இல்லங்க ஐயா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பாங்க. இன்னும் கேஸ் முடியல. கேஸ் தள்ளுபடியாக இல்ல. ஆளு ரொம்ப இங்க
ஜாமீன்ல சுத்திட்டு இருக்கா பாவம். அவருக்கு முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு வாழ்க்கை பூரா இதேதான். தள்ளுபடிலாம் ஆகாது. காலி சுத்தின்னு தானங்கிறான் அவன். இல்ல கணேசன், இது என்னன்னா ட்ரம்ப் இங்க சென்னைக்கு வராருந்த கொஞ்சம் ரவுடிஸ் எல்லாம் தூக்குவாங்க. ஆட்டோ ஓட்டுறதுல இவன் தூக்கிடுவாங்க. முதல்ல வாடா 2 நாள் உள்ள உட்கார அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லாம் இவன் ஒர்த் இல்ல. அந்த கேஸ் தான் கிடையாது. இவன் அந்த அளவுக்குல ஏங்க ஏஞ்சல் அவனுக்கு ஏங்க நீங்களே பில்டப் கொடுக்குறீங்க? இது ரெக்கார்ட் பண்ணி எடுத்துன்னு போவோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் 10 தான் போகுது. ஏங்க வயசான பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற ஆயா கிட்ட போய் ஒரு சீர்வரிசை வாங்கிட்டு வரானா இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்? எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்? அந்த அம்மாவே பாவம் எங்கேயோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருக்குது. அது கிட்ட போய் இவனுக்கு அவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுக்காதீங்க. டேய் பைத்தியக்கார ராஸ்கல் இருக்கியா? வா மேல வா. விதவிதமா அபியூஸ் பண்ணுவேன். இப்ப வந்து அபியூஸ் பண்ணுவா. டேய் வாடா. நீதான் அபியூஸ் புளித்தியாச்சே, மேல வா நீ. இப்ப வா. யாருக்காக போனேன்? நாட்டுக்காக போனேன்றான் ஒருத்தங்கிட்ட போய். நீ நாட்டுக்காக போனேன்னு அவன் நம்புவான். அவன் ஒரு ஈழத்த ஸ்ரீலங்கன் தப்புலி அவன் நம்புவான். உனக்கு நம்பி காசை கொடுப்பான். நாங்க ஏன்டா நம்பணும்? கட்சிக்காக இங்க வாயா நீ வந்து. அவன் கட்சிக்காக போனாரு. அதுவும் அது என்ன கணேசன் அது என்ன சொன்னான் உள்ள போய்? நானு அரசியல் கைதியா? அது என்ன சொன்னா? நான் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் கேஸ். பொலிட்டிக்கல் கேஸ். அரசியல் கைதி ஒரு. ஆமா, அப்படி அரசியல்ல என்ன நட்டு குத்தா நிறுத்திட்டாருன்னு எனக்கு தெரியலையே. கலர் கலரா பேசுவான், வர மாட்டானே. டேய் இங்க வந்து பேசண்டா. சரி உன்னால பேச முடியல, அந்த டிஎம்ல இருக்க போற அவனை கூப்பிட்டு வா. அவன் வந்தா பேசியா? அவன் ஊத நீ ஆட, அவனுக்கு நீ ஊத, அவன் காட்ட, அந்த மாதிரி இருக்க. இதுவா பேசுவா? இந்த மாதிரி ஃபயர் இல்லையா கணேசன்? இது என்ன? ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கட்டும். அந்த ஜாமீன் காசுலாம் கொடுக்கணும். ரவுடிஸ்க்கெல்லாம் காசு கொடுக்கணும். சோப்பு எனக்கு தெரிஞ்சு ஆட்டோவே பார்ட் டைம் தான். இவனை தான் ஓட்டுறாங்களாம் பாதி நேரம். பழைய ஜெயில் கைதிகள்லாம் நம்பர் வாங்கி வச்சிருக்காங்களாம். வெளியே வரும்போது அவனை தூக்கிட்டு போவாங்க போல. ஆமா, ஏரியாக்கு ஏத்த மாதிரி ஆட்டோ வந்து பார்ட் சைட்ல தான். அதாவது அந்த பக்கம் டெக்ஸ்ட் சவாரி எங்கன்னு கேட்பாங்களாம். அந்த மாதிரி கோட்டூர்புரம் வர அப்படின்னு உடனே அங்க இருக்கிற கைதியோட இவன் கனெக்ட் ஆயிக்குவான். அவன் இவன் ஆட்டோ ஓட்டுறான், நீங்க நம்புறீங்க பாருங்க. அவங்க வீட்டுல மட்டும்தான் நம்புறாங்க. இவன் ஆட்டோ எல்லாம் ஓட்டல, இவனை தான் உட்கார வச்சு ஓட்டுறாங்க. கரெக்டா அந்த டிபி பாருங்க. சொல்லுங்க. ஆனா இவ இருக்கிற பக்கம் நல்ல வருமானம் தெரியுமா? அந்த இண்டிவிஜுவல் வீடு இவன் எந்த பக்கமா இருக்கிறானே தெரியலையா? டேய் நீ எந்த பக்கமாடா திரும்பி படுக்கிற? அவர் எது நல்ல வருமானம்ன்றது? இல்ல ஆட்டோலயே நல்ல வருமானம் இவன். ஆனா ஆட்டோ ஓட்டுறானா இல்லையான்னு தெரியல. அதுதான் ஒரு டவுட். நான் தான் சொல்றேன்ல, இவனை தான் ஓட்டுறாங்க. இவன் எங்க அந்த ஆட்டோ ஓட்டுறது? இவன் ஹைட்டுக்கு எங்கங்க? ஏங்க இவன் ஹைட்டுக்கு இவனால என்ன திரும்ப வேலை செய்ய முடியும்? நான் மடிவாளால ஒரு சிக்னல்ல ஒரு பிச்சைக்காரனை பாத்துருக்கேன். ஓகேவா? அவனுக்கு வந்து கால்லாம் நல்லா வேலை செய்வான். அவன் என்ன பண்ணுவான்னா, காலில் ஆயிடுச்சுன்னா காலை மடக்கிக்குவான். அந்த 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 வீல் பேரிங் இருக்குல்ல, அந்த பால் பேரிங், அதை வந்து அந்த மரக்கட்டையில போட்டுட்டு கரன்னு இழுப்பாங்க பாருங்க. காலையில எல்லாரும் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கறக்குன்னு காலை மடிக்கிட்டு அதுல உட்காந்துக்கிறது. இவன் ஹைட்டுக்கு அவ்வளவுதாங்க செய்ய முடியும். இவன் எப்படி ஆட்டோ ஓட்டுறான் என்னால சத்தியமா நம்ப முடியல. எனக்கு தெரிஞ்சு இவன் சிக்னல்ல பிச்சை தான் எடுக்கிறான். அந்த பால் பேரிங் பலகையில ஏறி உக்காந்துக்கின்னு கையில அவாய்ஸ் இருக்க மாட்டேங்குன்னு கரன்னு தேய்ச்சி அந்த பிச்சை தான் எடுப்பான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு அதை தாண்டி வேற எந்த திறமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. பின்னாடி மட்டும் புலி கொடி போட்டுக்குவானுங்க. அப்புறம் எதையோ தூக்கி போட்டுக்குவானுங்க. இவனுங்களுக்கு சத்தியமா இவனை சொல்லுங்க. இவன் ஆட்டோல பின்னாடி அந்த புலி ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லுங்க. இவனால முடியுமா? ஏஐல பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில திருவான்மியூர்ல பார்த்தோம் ஒரு ஆட்டோவை.
இவன் ஆட்டோ ஓட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டூவர்ட் லிட்டில் படம், இந்த சிப்மங்க்ஸ் மாதிரி, அந்த அணில் அந்த சிப்மங்க்ஸ் மாதிரி, அது மாதிரி அணில் பாடுறது, எலி பாடுறது, ஸ்டூவர்ட் லிட்டில் வந்து பிளைட் ஓட்டுறது, அது மாதிரி இவனுக்குன்னு சைஸ்ல ஒரு ஆட்டோ செஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். இவன் அரக்கா அப்படிங்க. ஏன் எங்க வீட்டுல இருக்கிற ஆழாக்குல கொஞ்சம் அரிசி போட்டா கூட கரெக்டா அளக்க முடியும். இவனை போயிட்டு எதையாவது பண்ண முடியுமா? பைத்தியக்காரன் நாய் இவன். இவனை நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். ஏங்க அவன் எம்பி எம்பி ஏம்பி ஏம்பி இவனும் சொல்றது கேளுங்க. இவனும் கரடி குமார் உங்க போட்டோல ஒரு மூஞ்சி இருக்க, அவனும் சேர்ந்து கஞ்சா கடத்துறதா எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அவர் அங்க நீங்க சப்ளை பண்ணுவாரு. இவர் ஆட்டோ ஓட்டுறன் பேர் வழின்ற பேர்ல வந்து இவர் கஞ்சா கடத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. இது வந்து என்ன சொல்றது பேரு, நம்ம சோறு சொல்லுவாங்களே, நம்பக்கூடிய நம்பக்கூடிய என்ன சொல்றது, நம்பக்கூடிய இடத்துல இருந்து வந்து நியூஸ் இது. இதை அண்டர்ஸ்டிமேட் பண்றீங்க நீங்க. சோர்ஸ் மூலம் தகவல் வந்திருக்கு. நான் சொல்றேன். இல்ல கரடி மூஞ்சி நீங்க சொல்றது கரெக்ட் தான். கரடி மூஞ்சி அவன் ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு போடல பாத்தீங்களா ட்விட்ல? ஒன்னும் ஆட்டோ சீட்ல போட முடியாதுங்க. இது 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 ஏங்க இது என்ன ராமநாதபுரம் படமா? குரங்கு ஜீப் ஓட்டுற மாதிரி. இப்ப டக்குன்னு பாருங்களேன், என்னோட டிபி பாருங்க. ராமநாராயணன் மட்டும்தான் முதல்ல யானைக்கு கண்ணாடி போட்டவர். இப்ப அந்த டிபில இருக்கிற அந்த பைத்தியக்கார பேக்கூதிய பாத்தீங்கன்னா, அவனுக்கு ரேபான் கடைக்காரனாலே கண்ணாடி செய்ய முடியாது. அந்த மாதிரி இது ஒரு விசித்திரம். இவன் எப்படி ஓட்ட முடியும்னு நான் கேக்குறேன். இவனால ஓட்ட முடியுமா? இவனால ஆட்டோ ஓட்ட முடியாது. முட்டி வேற ஏதாவது செய்ய முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த டிபில இருக்கிறவன பாருங்க. ரேபான்ல வந்து அவங்க ரிசர்ச் விங்கிலயும் அவன் சொல்லிட்டான், இந்த மூஞ்சிக்கு நான் எப்படி கண்ணாடி செய்யறதுன்னு. இந்த ஆனந்த வீடுல வரும் பாருங்க 6 வித்தியாசம்ன்ற மாதிரி, நீங்க கரெக்டா பாருங்க. இதுல மூக்கு ஓட்டை எது, கண்ணு ஓட்டை எது, வாய் ஓட்டை எதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? இந்த வடநாட்டுல சாணியை உருண்டியா பிடிச்சி சவக்குன்னு செவுத்துல அடிப்பாங்க. அது போய் எங்கேயும் ஓட்டிக்கணும். அதுல எதுவுமே அந்த மாதிரி இவன் அப்படிதான். இவன் ஒரு அரக்காப்படி. இவனால ஆட்டோ எல்லாம் ஓட்டவே முடியாது. இவங்கிட்ட ஸ்விஃப்ட் கார் கொடுத்தீங்கன்னா கூட இவனால ஓட்ட முடியாது. இவன் ஏங்க நான் வேணா ஒரு வேலை பண்ணலாம். ராமநாதபுரம் படத்துல வர மாதிரி ஒரு சின்ன குரங்கு ஓட்டுற ஸ்கூட்டர் வேணா வாங்கி கொடுத்து இவனை ஓட்ட வைக்கலாம். ரேபிடோ ஓட்டுறானு கேளுங்க, வாங்கி கொடுத்துருவோம். ஹோண்டால ஒரு சின்னதா ஒரு பைக் ஒண்ணு வந்துச்சுன்னா அதை வேணா ஓட்டலாம். காலைல ஒரு ஆட்டோவை பார்த்தோம் சொன்னல திருவான்மூர்ல, பின்பக்கம் சோழர் தேசம் எழுதி இருந்தது. இது சோழர் தேசமா? இதெல்லாம் இந்த பைத்தியக்காரங்க வேலையாச்சு. இது யாரா இருக்கும்? அப்படியே கிட்ட போய் ஃப்ரண்ட்ல போய் பார்த்தா, ஆனா இவன் கிடையாது. அவன் கீழே குனிஞ்சு தூங்கினுங்கிறான், தாடிலாம் வச்சிருக்கிறான். சரி, ஒருவேளை நம்ம அரக்கப்பு இந்த குள்ள பையனா இருக்குமோ யோசிச்சேன். சரி இல்ல, இவன் ஆட்டோ தள்ளிட்டு தான் போவாங்க. இவன் ஆட்டோ தள்ளிட்டு தான் போய் போட்டோ மட்டும் எடுத்து போட்டுக்குவான். ஆனா ஒண்ணுங்க, இவனுங்கள மாதிரி ஒரு பயந்தாங்கொழி நான் உலகத்துல பார்த்ததே கிடையாதுங்க. இவன் கூட அந்த வெங்கடபதினு ஒரு தருகிறான் பாருங்க. ஒரே ஒரு நாள் தான் சொன்னேன். கணேசன் உங்ககிட்ட சொன்னலாம், அந்த ஸ்விஃப்ட் காரை வந்து எடுத்தது அன்னைக்குதான் அவர் ராஜ மீட் பண்ணிட்டு நான் போறேன். கரெக்டா மதுரை வாயில வந்து எடுத்து பதறாங்க. அவன் அழுகுறான். சார் 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 வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், எதுவுமே பண்ணாதீங்க சார். நீயா வந்து இடிச்ச அப்படின்னு அவன் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வந்து அன்னைக்கு பிளாக் பண்ணிட்டு போனவன் தான். ஆனா எனக்கு நல்லா தெரியாது அவன் தான். வெறும் வாய் மசுக்கு தான் இவனுக்கு. ஆனா அன்னைக்கு அவன் 2 நிமிஷம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வாய் விட்டுருந்தான் வச்சுங்க, அவனை அன்னைக்கு அங்கேயே சேர்த்து சப்பேர்னு அடிச்சிருப்பேன் நான்.
சொல்லிட்டான், சார் காலைல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டேன், இப்பதான் வீட்டுக்கு போறேன். சரி நண்பர்களே, கடையை மூடிக்குவோமா? பிரதர் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். உங்க டிபியில் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் போட்டோ வந்ததுல இருந்து அவன் வேற ஸ்பேஸே போறது இல்ல. இல்ல அவரு விட்டுருங்க. அவரு ரொம்ப நல்லவர். அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆள். அவரை பத்தி பயங்கரமான ஒரு விஷயம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அதை நான் சும்மா சொல்றேன். அது வேணாம். அதை விட்டுருங்க. அடுத்தவனை பத்தி பேசும்போது இனிக்குதுல்ல, அப்ப இவனுங்களை பத்தி பேசுறதுனால அதெல்லாம் வச்சிருக்கணும். வெயிட் பண்ணுங்க. சார் சாதாரண ஆள் இல்லைங்க. நாம் தமிழர் கட்சியில வேற லெவல். எங்க ஓடிட்டான்? டேய் ஆட்டோக்காரன் ஓடிட்டாங்க. ஓ மை காட். எப்பேற்பட்ட போராளி இறங்கி ஓடி இருக்கிறாரு. உதாய் போய் கூட்டு வாங்க போங்க. அடுத்தவனை பத்தி பேசும்போது ஜாலியா இருந்துச்சுல்ல, இப்ப வா வச்சு உரி விடுறேன். சரி ஏஞ்சல் க்ளோஸ் பண்ணிக்குவோமா? ஆல்மோஸ்ட் நானும் வீடு கிட்ட வந்துட்டேன். நண்பர்களே ரொம்ப நன்றி வந்து கலந்துக்கிறதுக்கு. டெட் சாட் நீங்க பேசவே இல்லை. சரி ஓகே, அப்புறமா பேசுவோம். ஓகே ஓகே சும்மா. அந்த பாட்டு ஸ்பேஸ் போறவங்களுக்கு எல்லாம் அதாவது கைடன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருங்க ஏஞ்சல். ஆமா ஆமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லலாம். பாட்டு மட்டும் பாடுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. கணேசன் போறாரு வராரு. கணேசன் நான் முடிச்சிட போறேன். தேங்க்யூ. பார்க்கலாம் நண்பர்களே. வந்து கலந்தமைக்கு